அண்மை செய்தி திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த திருப்பாலைவனம் கிராமத்தில் தேர் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருப்பாலீஸ்வரர் திருக்கோவிலில் பங்குனி மாத பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்ற நிலையில் தேர் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தேர் கவிழ்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்ட நிலையில் திடீரென தேர் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் திருப்பாலைவனம் பகுதியில் தேர் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த திருப்பாலைவனம் கிராமத்தில் தேர் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. திருப்பாலீஸ்வரர் திருக்கோவிலில் பங்குனி மாத பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு தேரோட்டமானது நடைபெற்ற நிலையில் தேர் விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தேர் கவிழ்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் திரையில் பார்க்க முடிகிறது. விவரங்களை எமது செய்தியாளர் சந்திரசேகர் உரைக்க கேட்கலாம். வணக்கம் சந்திரசேகர், தேர் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதில் யாருக்கேனும் காயம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா? இந்த விபத்திற்கான காரணம் என்னவாக சொல்லப்படுகிறது? வணக்கம் தனலட்சுமி. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த திருப்பாலைவனம் கிராமத்தில் அருள்மிகு லோகாம்பிகை உடனுரை திருப்பாலீஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ளது. சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு சோழ காலத்தில் கட்டப்பட்ட கோயில் இதுவாகும். சமீபத்தில் இந்த கோயிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்நிலையில் வருடாந்திரம் நடக்கும் பங்குனி மாத பிரம்மோற்சவம் கடந்த புதன் அன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பிரம்மோற்சவத்தின் 5ஆம் நாளான இன்று காலை தேரோட்டம் நடைபெற்றது. சுமார் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வடம் பிடிக்க தேரோட்டம் முக்கிய சாலை வழியே பவனி வந்தது. இந்த சூழ்நிலையில் ஒரு சாலையில் தேரை திருப்ப முயன்ற போது எதிர்பாராத விதமாக நிலை குலைந்து அருகே இருந்த பள்ளத்தில் தேர் கவிழ்ந்தது. இது பக்தர்கள் திடீர் இந்த மாதிரி விபத்து பக்தர் அதிர்ச்சி ஏற்பட்டது. மேலும் தெருத்தடியில் இருந்த சுமார் 5 பேர், அதாவது சிவாச்சாரிய உட்பட 5 பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் மற்றும் பொதுமக்கள் பள்ளத்தில் விழுந்து கிடக்கும் தேரை நிலைநிறுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி சந்திரசேகர்.